ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை புதுசா வரக்கூடியவங்க, அதாவது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. அப்படியே மறக்காம பெல் ஐகானையும் தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் யாருக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாளையங்கோட்டையை சேர்ந்த நம்மளுடைய லாசர் அப்படிங்கிறவர் தாங்க. நம்மளுடைய சேனலுடைய நண்பர் தாங்க இந்த லாசர் அப்படிங்கிறவர். அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷிய திகில் சம்பவத்தை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1995 காலகட்டத்தில் நம்மளுடைய லாசர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறாருங்க. அப்படி 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லாசருக்கு கீழே ஒரு 2 தம்பி 2 தங்கைகள் சொல்லிக்கிட்டு இப்படி ஒரு வரிசை ஒரு மொத்தம் இவங்க ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5ஆவதாக பிறந்த குழந்தையோட உங்க அம்மாவோட கால் விளங்காம ஆயிருது. அதாவது ஒரு கால் தாங்க, வலது கால் விளங்காம போயிருது. அதனால அவங்களுக்கு வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய லாசர் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு 13-14 வயசு தாங்க இருக்கும் அந்த காலகட்டத்துல. அந்த டைம்ல இன்னி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய லாசருடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன ஆயிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாரி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாருங்க. அது ஒரு திடீர்னு நடந்த அந்த சம்பவத்தினால இவங்க குடும்பம் ரொம்ப வறுமையான நிலைமைக்கு தள்ளப்படுது. இதனால லாசர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுதுங்க. என்ன அப்படின்னா, இவங்களுக்கு கஞ்சி குடிக்க கூட வழி இல்லை. அவங்க அப்பா வேலை செய்து கொண்டு வந்தா மட்டும்தாங்க இவங்களுடைய லைஃப் அழகா இருக்கும். ஆனா என்ன ஆயிட்டு அப்படின்னா, இவங்க அப்பா வர்றதே கிடையாதுங்க வீட்டுக்கு. அப்படியே வந்தாலும் வரும்போது மட்டும் காசு கொடுப்பாருங்க. இருந்தாலும் இவங்க எப்படி நம்ம உருட்டி பரட்டி சமாளிச்சு அவங்க குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாங்க. இனிமேல் அவங்க அப்பா வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்மளுடைய லாரன்ஸ் உடைய குடும்பத்துக்கும் வருது. அதனால லாரன்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரும் வேலைக்கு போறாருங்க. அப்படி வேலைக்கு எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா எங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரோ, லாரி டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த லாரியை வச்சிருக்கக்கூடிய அந்த ஓனர் கிட்ட தாங்க வேலை கட்டு போறாரு. அந்த லாரி வச்சிருக்கக்கூடிய ஓனருக்கு கிட்டத்தட்ட 10-12 லாரிகள் இருக்குதுங்க. அதுதான் என் கோட்டையை சேர்ந்தவர் தாங்க. அவருக்கு அங்கதாங்க இந்த 10-12 லாரிகள் இருக்குது. அப்படி அந்த லாரி சர்வீஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கும் இவர் வேலைக்கு போறாருங்க. அங்க போய் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இவருக்கு ஒரு 10-14 வயசு தான் ஆகுது. லாரில எல்லாம் விட முடியாது. அப்படிங்கறதுனால அந்த ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்னுடைய லாரி குடோன்ல நீ வேலை பார்த்துட்டு இருப்பா, அதுக்கு பிறகு போக போக பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்ன அப்படின்னா, டெய்லி 5 ரூபாய் தாங்க சம்பளம் மட்டும் கொடுக்கப்படுது. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய லாசரும் அங்க 1998 காலம் வரைக்கும் இந்த லாரி செட்ல லாரி சர்வீஸ் தாங்க பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த லாரி ஓனருக்கு 10-12 லாரி இருக்கிறதுனால அதை கழுவி கிளீன் பண்ணி அந்த வண்டிகளை ரெடி பண்ணி வைக்கிறதாங்க இவருடைய வேலையா இருந்துட்டே இருந்திருக்குது. அப்படிதாங்க இவரும் வாழ்ந்துட்டே இருந்திருக்கிறாரு. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1998 காலகட்டத்துல இவர் ஒரு 16-17 வயசு ஆகுதுங்க. அந்த நேரத்துக்கு அந்த ஓனர்கிட்ட மறுபடியும் இவர் மன்றாடி கேட்கிறாரு, எப்படியாவது என்ன இந்த வண்டியில கிளீனர் ஆக்கிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாருங்க. அதாவது லாரியில ஓடிட்டு வர்ற மாதிரி கிளீனர் ஆக்கிருங்க அப்படின்னு சொல்றாருங்க. இதை கேட்டவுடனே அந்த ஓனரும், சரிப்பா உனக்கும் 10-17 வயசு ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கூட வாட போயிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு லாரியிலையும் ஏற்றி விடுறாருங்க. அப்படி அந்த லாரியில போய் டிரைவராட்டே ஆயிடுறாருங்க ஒரே வருட காலத்துல. கிட்ட இவருக்கு ஒரு 18 வயசு ஆகும்போது இவர் ஒரு முழு டிரைவரா இருக்கிறாருங்க. அதுக்கு பிறகு இவர் தனியாகவே வண்டி ஓட்டவும் ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது என்ன அப்படின்னா, லோடுகள் எடுத்துட்டு போறது கொண்டு வர்றது இந்த மாதிரி எல்லாம் தாங்க போயிட்டு இருக்குது. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு இந்த டிரைவர் ஆன நாள்ல இருந்து இவருடைய பின் தலையில யாரோ அழுத்தம் கொடுத்து பிடிச்சு வச்சிருக்கிறது மாதிரியான ஒரு வலி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க. ஆனா இது எப்பவுமே எல்லா டிரைவர்களுக்கும் இருக்கிற மாதிரி தாங்க எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க. சரி, அதனாலதான் நமக்கும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை பெருசாக்காம அப்படியே விட்டுறாருங்க. ஆனா காலப்போக்கில் என்ன ஆயிருது அப்படின்னா, இந்த ஒரு வருட காலத்திலே ஒரு சம்பவம் நடக்குதுங்க இவருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து ஓலை லோடு ஏத்திக்கிட்டு இவர் மதுரையை நோக்கி போறாருங்க. அதாவது சென்னை லோடு போகுதுங்க. மதுரைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய வழியில இவருக்கு திடீர்னு நைட்டு நேரத்துல தாங்க இந்த சம்பவம் நடக்குது. ஒண்ணுக்கு முட்டுதுங்க. சரி நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மெயின் ரோடு, அதாவது இப்போ தாங்க பைபாஸ் ரோடு பெருசாக இருக்குது. அந்த டைமில் ஒற்றை ரோடாக தான் இருக்கும். அதாவது மெயின் ரோடு தாங்க. சுற்றி எப்போவுமே இந்த ரோட்டை சுற்றி புளிய மரங்கள் நின்றுகிட்டே இருக்குங்க.
அதுல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த லைன் போகாத, அதாவது கரண்ட் லைன் போகும் இல்லையா, அந்த மாதிரி கரண்ட் லைன் இல்லாத பக்கத்துல வந்து வண்டியை நிப்பாட்டுறாருங்க. அப்படி நிப்பாட்டிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒண்ணுக்கு இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வண்டியில இருக்கக்கூடிய ஓலைகள் மொத்தமாக தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குதுங்க. இது என்னடா திடீர்னு தீப்பிடிக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல லைன் கம்பி கூட இல்ல, எப்படி தீப்பிடிச்சதுன்னே தெரியலங்க. அந்த லாரி முழுவதுமே தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. உள்ள படுத்திருந்த கிளீனரும் இறங்கி வெளியில ஓடி வந்துடுறாரு, இவரும் வெளியே தான் நிக்கிறாரு. ஆனா என்ன பண்ணாலும் அங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற கண்டிஷனுக்கு தீ ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிச்சிருதுங்க. என்ன செய்யறதுனே தெரியாம அங்க இருந்து நடந்து போறாருங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்த உடனே ஒரு சின்ன ஊர் வருதுங்க. அந்த ஊர்ல வந்து இந்த எஸ்டிடி பூத் இருக்குங்க. அங்க போய் அந்த எஸ்டிடி பூத்ல இருந்து அந்த ஓனருக்கும் கால் பண்ணி சொல்றாருங்க, இந்த மாதிரி வண்டி தீப்பத்திக்கிச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஓனர் அங்கிருந்து அறக்க பறக்க மறுநாள் காலையில, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7-7:30 மணிக்கெல்லாம் அந்த லாரி நிற்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாரு. லாரி சுத்தமா கருவாடு ஆயிருது. என்ன அப்படின்னா அந்த வண்டி ஃபுல்லாவே மரத்தினால தாங்க செய்திருப்பாங்க. வண்டியுடைய பாடியும் சரி கேபினும் சரி உள்ள எல்லாமே மறந்தாங்க. ஆனா இருந்தது ஓலைக்கட்டு அப்படிங்கறதுனால நல்ல தீப்பிடிச்சு அந்த வண்டி சுத்தமா கரிஞ்சு போயிருதுங்க. அங்க இருந்து கிரெயினை கொண்டு வந்து இந்த மாதிரி வண்டி அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா இவர் இந்த பிரச்சனைக்கு பிறகு 1 மாத காலங்கள் வந்து வேலைக்கே போகல, அதாவது லாரி ஓட்டுறதுக்கே போகல, வீட்டிலேயே தாங்க இருக்கிறாரு. என்னன்னா ஓனர் வந்து எதாவது திட்டுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே அப்படிதாங்க இருக்கிறாரு. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னா ஓனர் ஆளு சொல்லி விட்டு இவரை மறுபடியும் கூப்பிடுறாரு, வேலைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாருங்க. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு போயிடலாம், ஓனரே கூப்பிட்டுறாரு, இன்னும் என்னத்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா மறுபடியும் அதே கம்பெனிக்கு தாங்க வேலைக்கு போறாரு. அப்படி அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது இன்னி ஒரு லாரியை கையில கொடுக்குறாங்க. அந்த லாரியை எடுத்துக்கிட்டு, அதாவது அதே கன்னியாகுமரி மாவட்டத்துல தாங்க வந்து இவங்க கொஞ்சம் சாதனை எடுக்க வேண்டியது இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் வந்து மதுரைக்கு கொண்டு போகணுங்க. அதுக்காக அந்த வண்டியை கொடுத்து விடுறாரு. கிட்டத்தட்ட சாயந்தரம் ஒரு 6:30 மணி தாங்க இருக்கும். அதுக்கு கூட ஒரு கிளீனர் இருக்காரு, அது ஆல்ரெடி இவருக்கு கூட ஓடின ஒரு கிளீனர் தாங்க. அந்த கிளீனர் எப்பவும் சரி கொஞ்சம் சரக்கு சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவர் தாங்க. அவருக்கு சரக்கு சாப்பிட்டுக்கிட்டு வண்டியுடைய கேபின்ல வந்து பின்னால படுக்கிற மாதிரி ஒரு சின்ன சீட் அமைப்பு இருக்குங்க. அந்த சீட்லயும் அந்த நபர் வந்து படுக்க ஆரம்பிச்சிடுறாரு. வந்த பிறகு என்ன கூப்பிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவரும் படுத்துடுறாருங்க. இவரும் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறாரு. வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தூங்கிட்டு இருந்த நபர் திடீர்னு கண் முழிச்சு பாக்குறாருங்க. அப்படி கண் முழிச்சு பார்க்கும்போது தாங்க அங்க ஒரு அதிபயங்கர சம்பவத்தை பாக்குறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிரைவரான நம்ம லாரன்ஸ் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது அவருடைய பின்மண்டையை யாரோ அழுத்தி பிடிச்சுக்கிட்டு ஒரு பெண்ணுடைய உருவங்க, அது ரொம்ப ரத்த வெள்ளத்துல அப்படியே நிக்குதுங்க. இதை பார்த்துக்கிட்டு அவர் ஐயோ பேய்ன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாருங்க. எங்கடா பேய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய லாரன்ஸும் திரும்பி பார்த்து கேட்கிறாரு. ஆனா அவருடைய பேக் சைடை தான் கையை காட்டிக்கிட்டு உன் பின்னால தாண்டா நிக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவர் லாரி ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தையே மறந்து பின்னால திரும்பி பார்க்கறாருங்க. அப்படி திரும்பி பார்த்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த லாரி வந்து என்ன அப்படின்னா டேனிங்ல திரும்பணும், இவருக்கு திருப்பவே இல்லைங்க, நேர விட்டுறாரு. அப்படி விட்டதுல என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டி வந்து லெப்ட் சைடாட்டு சரிஞ்சு குண்டுக்குள்ள விழுந்துருதுங்க, அதாவது குழிக்குள்ளாடி விழுந்துருதுங்க. அப்படி இந்த குழிக்குள்ள விழுந்த இடத்துல கிளீனரான அந்த நபர் வந்து அந்த ஸ்பாட்ல இறந்துடுறாருங்க. இவருக்கு பயங்கரமான காயத்தோட இவரும் உயிர் தப்பிடுறாரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா இவரை வந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு 3 மாதத்துக்கு பிறகு மறுபடியும் இவர் வந்துடுறாரு, வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓனரை வந்து பார்க்க வர்றாருங்க. அந்த நேரத்தில் அந்த ஓனர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ என்னுடைய லாரி செட்லேயே வேலை பாருப்பா, நீ இனி லாரி எல்லாம் ஓட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. இவருக்கு எதுவுமே புரியல. ஐயா இது தெரியாம நடந்தது தானே, ஒரு ஆக்சிடென்ட் தானே, வேற வண்டி கொடுங்க, நான் கண்டிப்பா நல்லா ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் நல்லா சொல்லி பாக்குறாருங்க. ஆனா அந்த நபர் வந்து கேட்கவே இல்லை. அதெல்லாம் சரியாகாது, வேண்டாம், இங்க வேலை பாரு, நான் இவ்வளவுதான் சம்பளம் கொடுப்பேன், அதை வாங்கிட்டு வேலை பார்க்க முடிஞ்சா பாரு, இல்லைன்னா கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனரும் எடுத்தெறிஞ்சு பேசிடுறாருங்க. இவருக்கு மனதளவுல கொஞ்சம் நொந்து போறாரு. அதுக்கு பிறகு வெளியே வந்துடுறாருங்க. ஏன்னா பக்கத்துல வந்து ஏகப்பட்ட இந்த லாரிகள் வச்சிருக்கக்கூடிய ஓனர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களையும் தேடி போறாருங்க. அப்படி தேடி போய் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேரை பார்த்து கடைசியா ஒருத்தர் நான் என்னுடைய வண்டியில ஓடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் சொல்றாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஓனர்கிட்டே வேலை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாருங்க. அப்படி முடிவுக்கு வந்த உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அன்னைக்கு சாயங்காலமே அங்க இருக்கக்கூடிய லாரியை ஓட்டுறதுக்கு இவர் ரெடி ஆயிடுறாரு. ஆனா அந்த ஓனர் ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்ன அப்படின்னா நீ வந்து ஒரு செகண்ட் ஆப் டிரைவர், அதுக்கு பிறகு ஒரு கிளீனரா தான் இருக்க முடியும், அதாவது முதல் டிரைவராட்டி இந்த வண்டிக்கு வேற ஒருத்தர் வருவாரு, அவருக்கு கூட நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தடவை நீ ட்ரிப் எடுக்கிறது திருவனந்தபுரத்துல இருந்து டெல்லிக்கு போகக்கூடிய வண்டிங்க, அதனால இங்க இருந்து நீங்க திருவனந்தபுரம் போய் அதுக்கு பிறகுதான் டெல்லி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லி அனுப்புறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஒரு டிரைவர் வேலை தானே கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வண்டியில அவர் டிரைவர் அண்ட் கிளீனர் ஆட்டு அந்த வண்டியில ஏறுறாருங்க.
அந்த வண்டியை ஓட்ட வரக்கூடியவர் ஒரு பெரிய சுடலமான சுவாமியுடைய பெரிய பக்தருங்க. அதாவது அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோவில்ல இந்த நபர் தான், அதாவது இந்த டிரைவர், அவருடைய பெயர் வந்து மாடசாமிங்க. அவரு தாங்க சிவசுடலைக்கு அங்க சாமியை ஆடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் தாங்க வர்றாரு. அவர் பக்தி மயமா இருக்கிறார். என்ன அப்படின்னா நெத்தியில பட்டா கழுத்துல கொட்டன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பயங்கர பக்திமானா இருக்கக்கூடிய ஒரு நபருங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து வண்டி எடுக்கிறாருங்க. வண்டி எடுக்கும்போது நம்மளுடைய லாரன்ஸ் வந்து அவர் ஒரு கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு இந்த பூஜை புரஸ்காரம் எல்லாம் வந்து பெரிய அளவில் இஷ்டம் இல்லை அப்படின்னு கூட சொல்லாங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாடசாமிங்கிற அந்த நபர் வந்து அந்த வண்டிக்குள்ளாடி வந்து சில பூஜைகள்லாம் பண்ணிட்டு தாங்க வண்டிக்குள்ளே ஏறுறாரு. அப்படி வண்டிக்குள்ள ஏறி இருந்துகிட்டு அந்த நபரையும் பாக்குறாரு. இது புதுசா இருக்கிறாரே இந்த நபர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேச்சு கொடுக்குறாருங்க. யாருப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் தான் இந்த வண்டிக்கு இப்போ கிளீனரா வந்திருக்கிறேன், சப் டிரைவராட்டும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நபரும் சொல்றாரு. அதாவது நம்மளுடைய லாரன்ஸ் சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வண்டியை எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. வண்டியை எடுக்கும் போதே அந்த ஓனர் ஒரு விஷயத்தை இவர்கிட்ட சொல்லி விடுறாரு. என்ன சொல்லி விடுறாரு அப்படின்னா, அவனுக்கிட்ட வண்டி கொடுக்க கூடாது, வண்டியை நீ தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி மாடசாமி கிட்ட சொல்றாரு. அவன் வந்து கிளீனராட்டை யூஸ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லி விடுறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் வண்டி எடுக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. வண்டியை எடுத்து கிட்டத்தட்ட ஒருக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க வந்து எங்க போறாங்க அப்படின்னாக்கி திருவனந்தபுரம் போறாங்க. ஆனா எப்படி வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி ரோடுங்க. அதாவது நம்மளுடைய நாகர்கோவில் வந்து தாங்க இவங்க திருவனந்தபுரம் போவாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த நபர் வந்து பயங்கரமான சாமி பக்தி உள்ளவர் அப்படிங்கிறதுனால இவர் அங்கங்கே அந்த வழியில இருக்கக்கூடிய கோவில்களுக்கு காணிக்கை போட்டுக்கிட்டே தாங்க வந்துகிட்டு இருக்கிறாரு. யார் அப்படின்னா நம்மளுடைய மாடசாமி. அப்படி மாடசாமி வந்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு விஷயத்தை கவனிக்கிறாருங்க. என்ன அப்படின்னா நம்மளுடைய லாசர் வந்து அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு. அதையும் இவர் பாக்குறாருங்க. என்ன இவன் தூங்கிக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட நாகர்கோவில்ல வந்து இந்த ஒளிநேசேரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒளிங்கநேசேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் வந்து ஒரு சுடுகாடுங்க. அதுகிட்ட வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நபர் டக்குன்னு முழிக்கிறாரு. அதையும் இவர் கவனிக்கிறாருங்க. என்ன இவன் ஒவ்வொரு கோவில் கிட்ட வரும்போது மட்டும் முழிக்கிறான், மற்ற நேரங்கள்ல நல்லா தூங்குறானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இந்த மாடசாமி வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி ஓட்டிக்கிட்டே வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாடசாமிங்கிற நபர் வந்து நம்மளுடைய லாசருடைய பின்னால வந்து ஒரு உருவம் நிக்கிறத வந்து அப்படியே தத்ரூபமா பாக்குறாருங்க. அப்படி பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிருது ஏதோ ஒண்ணு இவனுக்கு பின்னாலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு டே டே அப்படின்னு சொல்லி எழுப்புறாரு. என்னன்னா இவருடைய பேரை வரைக்கும் அவரு சரியா கேட்கல. அப்படி டே டேன்னு சொல்லி எழுப்புறாருங்க. எழுப்புன உடனே நம்மளுடைய லாசரும் எந்திரிச்சு அப்படியே உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்துக்கிட்டு என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. என்னுடைய பெயர் லாசர் அண்ட் லாரன்ஸ் அப்படின்னு சொல்றாருங்க. அவருக்கு 2 பேருங்க, லாசர் அண்ட் லாரன்ஸ். லாசர் அப்படின்னு சொல்றாருங்க. அந்த பேரை கேட்ட உடனே வந்து கிறிஸ்டினாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அவருக்கு பின்னால இந்த உருவம் நின்றுட்டு இருக்கிறத பத்தி இவர் எதுவுமே பேசலைங்க. தம்பி நீ ஏன் கூட வந்து நான் போகக்கூடிய கோவிலுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வண்டி வேகமா வந்துட்டு இருக்குங்க. நாகர்கோவிலுக்கு உள்ள வந்துடுது. நாகர்கோவிலுக்குள்ளாடி பெரிய ஒரு ஊசிக்காட்டான் கோவில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சுடலையுடைய ஒரு கோவில் ஒண்ணு இருக்குங்க. அந்த கோவிலுக்கிட்ட வந்த உடனே வண்டியை நிப்பாட்டிடுறாரு. வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா வேக வேகமா வண்டியை விட்டு கீழே இறங்கிடுறாரு. அதுல ஒரு இடை மேடை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லாரியெல்லாம் கொண்டு விட்டு எடை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேடை இருக்குங்க. அதுக்கு பக்கத்துல தாங்க வண்டியை விட்டுருக்காரு. அப்படி விட்டுக்கிட்டு கீழே இறங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்றாருங்க லாசர் கிட்ட. ஆனா லாசர் என்ன பண்றாரு அப்படின்னா நான் வரல நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இல்லப்பா நீ கீழே இறங்கு, உங்கள்கிட்ட ஒரு பெரிய விஷயமே பேசணும், நீ கீழே இறங்குன்னு சொல்றாருங்க. ஆனா லாசர் எக்காரணத்தை கொண்டு வண்டியை விட்டு கீழே இறங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறாருங்க. இருந்தாலும் அவர் சொல்றாரு என் கூட நீ வண்டியில வரணும், வண்டியில நீ கண்டினியூவா ஓடணும் அப்படின்னு நினைச்சேன்னா கண்டிப்பா கீழே இறங்கு, இல்லைன்னா இந்த இடத்துல நான் உன்னை இறக்கி விட்டுட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த லாசர் என்ன பண்றாரு அப்படின்னா வேலை போயிருமே அப்படின்னு சொல்லி பயத்துல என்ன பண்றாரு அப்படின்னா டக்குன்னு கால் எடுத்து வெளியே வைக்கும் போது பின்னால இருந்து யாரோ அவரை வந்து புஷ் பண்ணி தள்ளுன மாதிரி பொத்துன்னு கீழே வந்து விழுந்துடுறாருங்க. அவர் கீழே விழுந்த நேரத்துல அவருடைய 2 முட்டுகள்லயும் பயங்கரமா அடிபட்டுருது. கால் முட்டியில வந்து பயங்கரமா அடிபட்டுருதுங்க. ரத்தம் வருதுங்க. இருந்தாலும் நம்மளுடைய மாடசாமிங்கிற அந்த டிரைவர் விடவே இல்லை. என் கூட வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா அவரால் அந்த இடத்தை விட்டு எந்திக்கவே முடியலைங்க. ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்னால முடியல, என்னோட கால்கள் பயங்கரமா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி லாசர் அளவே செய்திடுறாரு. இருந்தாலும் அந்த டிரைவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேக வேகமா ஓடி அந்த ஊசிக்காட்டான் அப்படிங்கிற அந்த சிவசுடரையுடைய கோவில்ல போய் கொஞ்சம் திருநூறு அள்ளிட்டு வர்றாருங்க. ஏன்னா வெளியில வந்து திருநூறு வச்சிருப்பாங்க. 2-3 ஆலமரங்கள் வந்து நிறைஞ்சி அந்த கோவில் வந்து அந்த ஆலமரத்துக்கு உள்ளதாங்க இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. அந்த கோவிலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா பழுக்க போட்ட அந்த சங்கிலி இருக்குது இல்லையா,
அந்த சங்கிலியை அப்படியே கழுத்துல தூக்கி போட்டுட்டு ஆடுவாருங்க அங்க இருக்கக்கூடிய சிவசுடலை. பயங்கர உக்கிரமான தெய்வம் அப்படிங்கறதாங்க உண்மை. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நபர் உள்ள போய் அங்க இருந்து திருநூறு தட்டையும் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறாருங்க. வந்த நேரத்துக்கு இவருடைய தலையில கொஞ்சம் திருநூறை போட்டு நெற்றிலையும் போட்டுக்கிட்டு அந்த திருநூறை எடுத்து அவர் முட்டியில அடிபட்டு இருக்குது இல்லையா, அந்த அடிப்பட்ட இடத்துலையும் போட்டு விடுறாருங்க. அதுக்கு பிறகு அவர் கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆகுறாரு. யார் அப்படின்னா நம்மளுடைய லாசர். அவரை வந்து மறுபடியும் கோயிலுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் அப்படியே மயக்கம் அடிச்சு அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க. சரி, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் மறுபடியும் அந்த திருநூறு தட்டை கொண்டு அங்கே வச்சிடுறாருங்க. வச்சுக்கிட்டு ரிட்டர்ன் வர்றாரு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி ஆகுதுங்க. அதாவது நள்ளிரவு தான் நடக்குது. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, இவர் சிங்களா நின்று தான் அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த நபரை தோல்ல தூக்குறாருங்க. எப்படியாவது கோயிலுக்கு உள்ளாடி கொண்டு போயிடணும், இவனை வந்து விடவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தாங்க மாடசாமி அதை பண்றாரு. ஆனா அவரை அந்த இடத்துல இருந்து மாடசாமியால தூக்கவே முடியலைங்க. பயங்கர வெயிட்டா இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோ வெயிட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெயிட் அடிக்குதுங்க. அவரை அசைக்க கூட முடியல. இருந்தாலும் மறுபடியும் இவர் என்னெல்லாமோ அந்த சாமியை பற்றி நினைச்சுக்கிட்டு, அதாவது இவர் கையில வரைக்கும் அந்த சுடலை மாடனுடைய அந்த பச்சை குத்தி வச்சிருப்பாருங்க, அந்த படத்தை வந்து பச்சையாட்டு குத்தி வச்சிருப்பாங்க. அப்படி குத்தி வச்சிருக்கிறாரு. அதையும் கையில தொட்டுக்கிட்டே பிடிச்சுக்கிட்டு அவர் வணங்கக்கூடிய அந்த சுடலையை நினைக்கிறாருங்க. நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய லாசரை வந்து அப்படியே தூக்கி வண்டிக்குள்ளே போட்டுடுறாருங்க. போட்டுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, லாசர் வந்து மயங்கிட்டாரு. வண்டிக்கு உள்ள போய் அவரை வந்து செம்மையா படுக்க வச்சுக்கிட்டு அந்த கோவில்ல இருந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணீர்லாம் எடுத்துட்டு வந்து தெளிச்சு அவரை ஞாபகப்படுத்துறாருங்க. அவர் நினைவுக்கும் வந்துடுறாரு. நினைவுக்கு வந்த உடனே இந்த இடத்துல சொல்றாரு, டே நீ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. இவருக்கு எதுவுமே புரியல. ஏன் அப்படின்னா, லாசருக்கு எதுவுமே புரியல. லாசர் வந்து என்னத்துக்கு இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியே பயத்துல இருக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, இந்த கோயில்ல இருந்து எதையோ கொண்டு வந்து நம்ம உடம்புல ஏத்தி விட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்கிறாருங்க. ஏன்னா இவர் கிறிஸ்டின் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி தாங்க யோசிக்கிறாரு. இருந்தாலும் இவர் வந்து விடல. சரி வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாருன்னா, நமக்கு எதுக்கு தலையெழுத்து அப்படின்னு சொல்லி தாங்க மாடசாமி அங்க இருந்து வண்டியை எடுத்துருக்கிறாரு. வண்டியை எடுத்துக்கிட்டு திருவனந்தபுரம் போயிடுறாங்க. திருவனந்தபுரம் போய் சேரும்போது கிட்டத்தட்ட 2 மணிங்க. 2 மணிக்கு அங்க இருக்கக்கூடிய குடோன்ல வந்து இங்கோடு ஏத்துறதுக்காக வண்டியை உள்ள விடுறாங்க. வண்டியை உள்ள விட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய லோடுமேன்கள்லாம் லோடு ஏத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய லாசர் வந்து என்ன பண்றாருன்னா, நல்லா தூங்கிட்டே தாங்க இருக்கிறாரு அந்த வண்டியோட அந்த பேக் சீட்ல படுத்து. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிரைவர் மாடசாமி என்ன பண்றாருன்னா, வெளியில போய் படுத்துடுறாரு. அதாவது அந்த குடோன் பக்கத்திலேயே ஒரு பெஞ்சு ஒன்று போட்டு வச்சிருக்குதுங்க. அந்த பெஞ்சிலே போய் அவர் படுத்துக்கிடுறாரு. படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட இங்க லோடுமேன்கள் லோடுகள் ஏத்திட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சம்பவம் வந்து நம்மளுடைய லாரன்ஸுக்கு நடக்குதுங்க. அதாவது லாரன்ஸ் அண்ட் லாசர் தாங்க அவருடைய பெயர். அதனால நான் 2 பேரையும் மாத்தி மாத்தி சொல்றேன்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அவருடைய பேர் தான். லாசர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கிறாருங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குதுங்க அந்த வண்டிக்குள்ள இருந்து. என்ன அப்படின்னா, ஏசப்பா ஏசப்பா என்னை காப்பாத்து காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய லாரன்ஸுடைய உடம்புக்கு மேல யாரோ ஏறி இருந்து கழுத்தை நெரித்து அவருடைய கை கால்களை வந்து அசைக்க விடாம பண்ணி ரொம்ப கொடூரமான நிலைமையில, அதாவது மரணத்தை கிட்ட போய் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீலிங் அவருக்கு ஏற்படுதுங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அவர் கத்துன சத்தம் கேட்டுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த லோடுமேன்கள் லோடு ஏத்திட்டு இருந்தாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. அதாவது கேபினுக்குள்ள வந்துடுறாங்க. என்ன பாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தட்டி தடவை பார்க்கும்போது நம்மளுடைய லாசர் வந்து அப்படி உயிர் போகக்கூடிய நிலைமையில துடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. உள்ள வந்து அந்த லோடுமேன்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவருக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து இவரை வந்து சுய நினைவுக்கு கொண்டு வர்றாங்க. இவரால மூச்சே விட முடியலங்க. இவரை வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம நம்மளுடைய மாடசாமி நன்றாகவே தூங்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கு பிறகு தாங்க மாடசாமியை எழுப்புறாங்க. உங்க கூட வந்த கிளீனருக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் கிட்ட எழும்பி வந்து பாக்குறாருங்க. ஆல்ரெடி நான் இவன்ட்ட எல்லாமே சொன்னேன், இந்த மாதிரி அவனுடைய பின்னால வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாடசாமியும் சொல்றாரு. ஆனா அங்க நிக்கக்கூடியவங்களுக்கு எதுவுமே புரியலைங்க. எந்திர பிரச்சனை சொல்லிட்டு மலையாளத்துல கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல. சரி நான் பாத்துக்கிட்டேன், நீங்க போங்கன்னு சொல்லி அந்த லோடுமேன்களை லோட ஏத்த வைக்கிறாருங்க. லோட ஏத்த வச்சுக்கிட்டு நம்மளுடைய லாரன்ஸை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு டீ கடைக்கும் போறாங்க. அங்க இருந்து வெளியே வந்த பிறகு அவ்வளவுமே கொஞ்சம் சிட்டியான இடம் தாங்க. நைட்லயும் டீ கடைகள் இருக்கும். கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு தாங்க இந்த சம்பவம் அவங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. அந்த நேரத்துக்கு அந்த சிட்டியில இருக்கக்கூடிய அந்த டீ கடைக்கு இவங்க போய் சேர்றாங்க. அந்த டீ கடையில இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு டீ எல்லாம் குடிச்சிட்டு எடுத்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய லாரன்ஸ் கிட்ட நம்மளுடைய மாடசாமி சொல்றாருங்க, டே தம்பி, உன்னுடைய பின்னால வந்து இந்த மாதிரியான ஒரு பெண்ணுடைய ஆன்மா வந்து உன்னுடைய தலையை வந்து இருத்தி பிடிச்சு வச்சிருக்கிறத நான் பார்த்தேன்பா. அதை நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சுதான் அந்த கோவில்ல இறங்க சொன்னேன். ஆனா உன்னால அந்த இடத்துல இறங்க முடியல. அந்த பேயுடைய பிரச்சனையினால உன்னை இறங்க விடாம பண்ணிருச்சு. அந்த மாதிரி கீழே தள்ளி விட்டதும் அந்த பேய் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி இவர் எல்லாம் சொல்றாரு. ஆனாலும் இவருக்கு ஒரு வகையில நம்புறாரு, இன்னொரு வகையில என்ன அப்படின்னா ஒரு நம்பிக்கை இல்லாத தனம் தாங்க நம்மளுடைய லாசர் கிட்ட இருக்குது.
இருந்தாலும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த டீ கடையில இருந்துகிட்டே அங்க இருக்கக்கூடிய அந்த மாந்திரிகர்களை பத்தி கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாருங்க நம்மளுடைய மாடசாமி. என்ன அப்படின்னா அந்த டீ கடையில இருக்கக்கூடிய ஒரு ஆளை கூப்பிட்டு இவர் கேட்கிறாருங்க, இந்த மாதிரி மாந்திரிகம் தெரிஞ்ச ஆட்கள் யாராவது பக்கத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நபர் தாங்க இது ஒரு 3 தெரு தாண்டின பிறகு உள்ள போனீங்கன்னா அங்க ஒரு மாந்திரிகர் இருக்கிறாரு, அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாருங்க. சரிப்பா நீ வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய லாசரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த நேருக்கு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிக்கு அந்த ஏரியா ஃபுல்லாவே தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா காலையில வந்து 5:30 மணி 6:30 மணிக்கு பிறகு தாங்க அந்த இடமே கொஞ்சம் கலகலப்பாகும். அதுக்கு பிறகுதான் ஆட்கள்லாம் வெளியே வருவாங்க. இதனால இவர் அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வர்றாரு. இந்த டீ கடைக்காரர் சொன்ன மாதிரி அந்த வீடையும் கண்டுபிடிச்சிடுறாருங்க. அப்படி அந்த வீடை கண்டுபிடிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னாக்க அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெண் இருந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க. நேரடியா போய் கேட்டுறாங்க, இந்த மாதிரி இந்த மாந்திரிகருடைய வீடு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அவர் அவனும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா சரி கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியில இருக்கக்கூடிய திண்ணையிலே உட்கார வச்சிருக்காங்க. இவங்களும் வெளியிலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு 6:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அந்த மாந்திரிகர் கோவிலுக்கு போயிட்டு, அதாவது பக்கத்துல தாங்க கோயில் இருக்குது, பெரிய கோயில் இருக்குது, இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றாருங்க. வந்த உடனே இந்த விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த பையனுக்கு உடம்புல இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருக்குது, அது என்ன ஏதுன்னு ஒன்று பார்த்து கிளியர் பண்ணி கொடுங்க, அதாவது ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இவங்களுக்கு காலையில 6:30 மணிக்கு அந்த வண்டி அங்கிருந்து எடுத்துக்கிட்டு இவங்க டெல்லி கிளம்பணும். ஆனா ஓனர்கிட்ட ஏதாவது சொல்லிக்கலாம், ஏதாவது பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தாங்க இவங்க இங்க வந்திருக்காங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாந்திரிகரும் இவங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்படியே இருந்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருந்த உடனே சரி நான் பாக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேரையுமே அங்க இருக்கக்கூடிய அந்த பூஜா ரூமுக்கு முன்னால உட்கார வைக்கிறாருங்க. உட்கார வச்சு அங்க ஒரு விளக்கு போட்டிருக்குங்க. அந்த விளக்குக்கு முன்னால அந்த மாந்திரிகரும் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அவரு உட்கார்ந்து இருந்துகிட்டு சில பல மந்திரங்களை அங்க சொல்றாருங்க. அப்படி சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த இடத்துல டக்குன்னு அந்த மந்திரத்தை நிறுத்திக்கிட்டு சில விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. என்ன அப்படின்னா உங்க அப்பா வந்து இறந்துட்டார் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. யாருக்கிட்ட? நம்மளுடைய லாசர்கிட்ட. அப்பதான் லாசருக்கு ஒரு விஷயம் புரியுது, என்னன்னா இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே, அது எப்படி அவருக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாருங்க. உங்க அம்மாவுடைய ஒரு வலது கால் வந்து முடக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. அதுவும் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இவருக்கும் புரியுதுங்க. அது மட்டும் இல்ல, உங்க அப்பா வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி தானே இறந்து போனாரு அப்படிங்கிறதையும் அந்த மாந்திரிகர் தெளிவா சொல்றாருங்க. இவருக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது, நம்ம சொல்லாமலே இந்த மாந்திரிகர் வந்து பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அது எப்படி அவரால் சொல்ல முடியுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாருங்க. அந்த நேரத்துல தாங்க அந்த மாந்திரிகர் வந்து ஒரு பெரிய விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, நீ ஓட்டிட்டு இருந்த வண்டி, அதாவது ஒரு லாரி வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சது இல்லையா, அந்த லாரி தீப்பிடிக்கிறதுக்கு காரணமும் அந்த பெண்ணுடைய ஆன்மா தான் அப்படின்னு சொல்றாருங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, அது ஏன் என்ன இது பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாருங்க. ஆமாப்பா, பெண்ணுடைய ஆன்மா தான் இந்த மாதிரி உன்னுடைய வண்டியை தீப்பிடிக்க வச்சது. 2வது தடவையாட்டு ஆக்சிடென்ட்ல என்ன கொல்லதுக்கு பார்த்தது, ஆனா நீ அதுலயும் தப்பி வந்துட்ட. அதுக்கு காரணம் என்னன்னா உங்க அப்பாவுடைய ஆன்மா தான் உன்னை பாதுகாத்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாருங்க. அப்ப அந்த இடத்துல நம்மளுடைய லாசருடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் அந்த பெண், எதற்காக என்ன கொல்லதுக்கு முயற்சி பண்றாங்க, எதுக்காக எங்க அப்பாவை கொன்னுச்சு, இப்படி எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க லாசர். அந்த நேரத்துல தாங்க அந்த மாந்திரிகர் வந்து அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து இவங்க அம்மாவை மட்டும் கல்யாணம் பண்ணலைங்க, இன்னொரு பொண்ணு கூடயும் தொடர்பு வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு வந்து வயத்துல 8 மாதங்கள் ஆயிருதுங்க. அந்த நேரத்துல அந்த பெண் வந்து இவரை கல்யாணம் பண்ண சொல்லி ரொம்ப நாளா கெஞ்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய ஊர் வந்து கொஞ்சம் உள்பக்கமான ஒரு கிராமத்து ஊர்னு சொல்லாங்க. அந்த கிராமத்து ஊர்ல இருந்து எப்பவும் சரி இந்த பெண்கள்லாம் வெளியே வர்றதான ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனா இந்த பெண் வந்து இவருக்காகவே அந்த மெயின் ரோட்ல வெயிட் பண்ணி, அதாவது யாருக்காக அப்படின்னாக்கி லாசருடைய அப்பாவுக்காக வெயிட் பண்ணியே நிக்குங்க. அப்படி நின்றுதான் அவங்களுக்குள்ள காதல் வளர்ந்து அவங்க கல்யாணம் பண்ணல, ஆனா வயத்திலையும் குழந்தையும் ஆயிருதுங்க. இந்த பெண்ணும் கெஞ்சி கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்துல இவர் ஆவேசத்துல லாசருடைய அப்பா என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த பெண்ணை ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்ச நேரத்துல அந்த பெண்ணுடைய வயிற்றுல குழந்தை இருந்த காரணத்தினால அடிப்பட்ட நேரத்திலே அந்த பெண்ணுடைய உயிர் போயிருதுங்க. அப்படியே போட்டுட்டு போகலைங்க, இவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா அந்த ரோட்டிலே இந்த பெண்ணை படுக்க வச்சுக்கிட்டு நள்ளிரவு நேரத்துல இந்த ரோட்டிலே அந்த பெண்ணை வந்து அப்படி நீளத்துக்கு படுக்க வச்சுக்கிட்டு லாரியை வச்சு ஏற்றி இறக்கி அப்படி கொன்னுடுறாருங்க. அதாவது ஏற்கனவே இறந்து போன பாடிக்கு மேல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு போயிடுறாரு. அது மட்டும் இல்ல, ஏதோ லாரியில அடிபட்டு இறந்து போன பெண் அப்படிங்கிற மாதிரி தாங்க வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் போயிடுறாருங்க. கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் இவர் அந்த ரோட்ல வந்து வண்டியை ஓட்டலைங்க, வேற ரூட்ல போயிட்டே இருந்திருக்கிறாரு.
ஆனா யதார்த்தமாட்டு ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரூட்ல தாங்க இவர் வண்டி போகுது. அப்படி போகும்போது அதே இடத்துல அந்த பெண் எந்த இடத்துல இறந்து போனாங்களோ அதே இடத்துல வண்டியை நிறுத்தி விட்டுருக்கிறாங்க. விட்டுக்கிட்டு அந்த பழைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு அங்க இருந்து வண்டி எடுத்துருக்காங்க. அங்க இருந்து வண்டி எடுத்த ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளாடியே இவங்களுடைய வண்டி வந்து அப்சைட் ஆயிருதுங்க. அதாவது ஒரு வயலுக்குள்ள போயிருது. வயலுக்குள்ள அந்த குட்டி காரணமே அடிச்சிருதுங்க. 2-3 தடவை உருண்டுருதுங்க அந்த லாரி. அப்படி உருண்டதுல என்ன ஆயிட்டு அப்படின்னாக்கி இவர் அந்த ஸ்பாட்ல கொடூரமான முறையில இறந்து போயிடுறாருங்க. அப்படிதாங்க இந்த ஆன்மா வந்து லாசருடைய அப்பாவை முதல்ல கொலை பண்ணியிருக்குது. ஆனா லாசருடைய அப்பா கிட்ட அந்த பெண் வந்து என்னை கல்யாணம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு 5-6 பிள்ளைகள் இருக்காங்க, அப்படி குடும்பத்தை தள்ளிட்டு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் தட்டி கழிச்சிட்டே இருந்தார் இல்லையா. அதனால இந்த பெண்ணுடைய ஆன்மாவும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த குடும்பத்தையே அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தாங்க அங்க இருந்து வந்திருக்குங்க. இந்த பாடியை எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. அந்த பாடிக்கு கூடவே இந்த பெண்ணுடைய ஆன்மா நம்மளுடைய லாசருடைய வீட்டுக்கு வந்திருக்குங்க. அப்படி வீட்டுக்கு வந்த அடுத்த செகண்டா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த லாஸ்ட் குழந்தை, அதாவது கடைசியான பெண் குழந்தை வந்து பிரசவம் நடக்குதுங்க. அந்த பெண் குழந்தை பிரசவம் நடக்கும்போது அவங்களுடைய வலது காலை வந்து பிடிச்சு முடக்கம் பண்ணி வச்சிருதுங்க. இதனால அவங்க அம்மாவுடைய காலம் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருது. இந்த விஷயத்தை எல்லாமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாந்திரிகர் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாரு. இதை கேட்டு திகைத்து போய் பார்த்துட்டு இருக்கிறாருங்க நம்மளுடைய லாரன்ஸ். அந்த ஆன்மா அப்படியும் சும்மா இல்லாம இந்த குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான்ப்பா உன் பின்னாலே வந்துட்டு இருக்குது. ஆனா என்ன அப்படின்னா உன்னை 2-3 தடவை அது கொல்லதுக்கு பார்த்துருச்சு. ஆனா உங்க அப்பாவுடைய ஆன்மா வந்து உன்னை காப்பாத்துறதுலயே குறியா இருக்கிறதுனால உன்னை ஒன்னும் பண்ண முடியல. ஆனா எப்ப வேணாலும் அது உன்னை கொன்னுரும் அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த மாந்திரிகர் அந்த சம்பவத்தை எடுத்து சொல்லி இருக்கிறாரு. இதையெல்லாம் கேட்ட உடனே இவருக்கு அதுக்கு பிறகுதாங்க ஒரு நம்பிக்கையே வருது. இந்த அமானுஷ்யம் இருக்கிறது உண்மை அப்படிங்கறதை நம்புறாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாந்திரிகர் சொல்றாரு என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நீங்க இருந்ததாப்பா ஆகணும். இங்க இருந்தேன்னா நான் இதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கு பிறகு உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்க அம்மாவுடைய காலும் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த மாடசாமி அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய மனுஷங்க. அதாவது என்ன அப்படின்னா, சரி எவனோ ஒருத்தன் புதுசா வந்தவனுக்காக நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்காம அவர் வந்து தன்னுடைய தம்பி மாதிரியே பார்த்துக்கிட்டு இந்த நபரை அங்க இருக்க வைக்கிறாருங்க. அது மட்டும் இல்ல, லாரி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நான் வந்து மெக்கானிக் செட்ல விட்டுருக்கிறேன், கிளீன் ஆன உடனே நாங்க வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஓனருக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாருங்க அந்த மாடசாமி அப்படிங்கிற நபர். அதுக்காக அன்னைக்கு நைட் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய உடம்புல அந்த ஆன்மாவை வர வைக்கிறாங்க. அப்படி ஆன்மா வந்து இறங்கிருதுங்க நம்மளுடைய லாசருடைய உடம்புல. அப்படி இறங்கின பிறகு அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, நான் விடவே மாட்டேன், இவங்க மொத்தமா இவங்க குடும்பத்தை நான் அழிச்சிருவேன், இவங்க அப்ப என்னையும் என் குழந்தையும் கொன்னுட்டான், சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்தி கர்ஜனை பண்ணுதுங்க. இருந்தாலும் அந்த மாந்திரிகர் சும்மா விடலைங்க. என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இளநீல வந்து கடமந்திரம் ஜெபிச்சு அந்த ஆன்மாவை அதில் அடைச்சிடுறாருங்க. அடைச்சது மட்டும் இல்ல, அதை வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ஓடக்கூடிய தண்ணின்னு சொல்லுவாங்க, ஆத்து தண்ணி, அந்த தண்ணியில வந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அன்னைக்கு நைட்டே போய் அந்த மாதிரி எல்லாம் கிளியர் பண்ணி மாதிரி அந்த ஆத்துக்குள்ள கொண்டு விட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இவருடைய லைஃப்ல வந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல. அவங்க அம்மாவுடைய காலும் சரியாயிருது. அன்னைக்கு தாங்க நம்மளுடைய லாரன்ஸ் வந்து இந்த அமானுஷ்யம் இருக்கிறது உண்மை, கடவுள் இருக்கிறது உண்மை, அதாவது இந்த மாதிரி சிவசுடரை, மாடசாமி, இந்த மாதிரி சாமிகள்லாம் வந்து அவர் இல்லைன்னே நினைச்சிட்டு இருந்திருக்கிறாரு, அதெல்லாம் இருக்கிறது உண்மை அப்படிங்கிறத வந்து அன்னையிலிருந்தாங்க உணர்ந்துகிட்டாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் நல்லா தாங்க இருந்துட்டு இருக்கிறாரு. ஆனா சமீப காலத்துல அந்த மாடசாமி அப்படிங்கிற அந்த நபர் உடல் நலம் சரியில்லாத காரணத்தினால இறந்து போயிட்டாரு. ஆனா அவருடைய ஆன்மாவும் இப்பவும் எனக்கு துணையா இருக்குது. நான் வண்டி ஓட்டும் போதெல்லாம் என் கூடவே ஒரு அண்ணன் மாதிரி என் கூட வர்றதாட்டு நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு லாசர் அண்ட் லாரன்ஸ் அப்படிங்கிற இந்த நபருங்க. இவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணிருங்க. மறந்து போய் லைக் கொடுக்காம போயிடுறீங்க. தயவு செய்து ஒரு லைக்கை மட்டும் இந்த வீடியோவுக்கு கொடுத்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.